Hey guys, welcome to Rosy's Recipes. இன்னைக்கு சிம்பிளாக எம்மியான பயங்கர ரெஃப்ரெஷிங்கான மல்லி புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌனாக நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் உளுந்து, அதையும் வந்து இதே கலரில் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை தனித்தனியாக நம்ம வறுக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும், இல்லாட்டி தீஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் முழு மல்லி அதையும் போட்டு அதுவும் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் பூண்டு, வெங்காயம், இஞ்சி, அப்புறம் வந்து புளி, இந்த சட்னிக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு வதக்கிட்டு கழுவின கொத்தமல்லி அரை கட்டுனா புதினா வந்து ஒரு கட்டு, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்காய் சேர்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன். இதுக்கு வந்து தேவையான அளவு தேங்காய் சேர்த்துட்டு, தேங்காய் சூடானால் போதும், வதங்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. தேங்காய் லைட்டாக ஹீட் ஆனாலே போதும். இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் அழகாக ரீட்டைன் ஆகும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கோர் கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். ஃபைனாக அரைச்சா நல்லா இருக்காது. ஸோ கோராக நம்ம அரைச்சிட்டு சர்வ் பண்ணோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு சீசனிங் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு நான் வந்து சீசனிங் பண்ணிட்டேன். அது வந்து தாளிச்சும் சேர்க்கலாம், தாளிக்காமையும் சேர்க்கலாம். கொஞ்சம் மட்டும் நான் தாளிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது எம்மியான ரெஃப்ரெஷிங்கான ஒரு கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.